அனைவரும் ஏழையாக இருக்கிறார்கள். எத்தனை இலவசங்கள் கொடுத்தாலும் ஏழையாக இருக்கிறார்கள். எத்தனை சன்மான்கள் கொடுத்தாலும் ஏழையாக இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பதில்லை. ஏன்னா விவசாய தொழில் நஷ்டத்தில் போகிறது. ஏனென்றால் விவசாயிகள் 12 மாசமும் தொழில் பண்ணுவதில்லை. 12 மாசமும் தண்ணீர் வருவதில்லை. தண்ணீர் பாலுக்கு இணையாக 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் எப்படி கொடுப்பார்கள்? கமர்சியலா வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு இது தெரியாது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தொழிலை விட்டுட்டு சாப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடறாங்க இளைஞர்கள். விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவின் முக்கிய தொழில் 70% விவசாயத்தை நம்பி இருக்குது. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் தான். இதை கேட்பாரட்டு கிடைக்கிறது. இதுக்கு தேவை தண்ணீர். இந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய நதிநீர் இணைப்பு வேண்டும். தேசிய நதிநீர் இணைப்பு இல்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும். விவசாயிகள் இறந்து விடுவார்கள், தற்கொலை பண்ணுவார்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் டெல்லியில் போய் ஒரு தேசிய அளவில் விவசாயிகளை ஒன்றிணைத்து அதுக்கு தலைவர் ஆகி போய் பிரதமரை பார்த்திருக்காரு ஒரு தலைவர் சொன்னார். ஏன் நம்மளுடைய ஏர்மணி இளைஞர் அணி தலைவர் நம்ம NSP வெற்றி அவர்கள் இந்த விவசாய சங்கத்தை தேசிய அளவில் இணைக்கக்கூடாது? தேசிய அளவில் இணைத்து நம்ம ஏன் பிரதமரை சந்திக்க கூடாது? தேசிய நதிகளை ஏன் இணைக்கிறதுக்கு நமக்கு முயற்சி எடுக்கக்கூடாது? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமையா இருக்கிறாங்க விவசாயிகள். இதை ஏன் என்று கேட்பாட்டுக்கிறது 19 லட்சம் கோடி வரி இருக்கு. வரி வசூல் பண்ணிருக்கிறது. 19 லட்சம் கோடியில 70% விவசாயி இருக்கிறான். அவனுக்கு 4% கூட ஒதுக்கப்படல. இது யார் கேட்கிறான்? இது யார் கேட்கறது இல்லை. ஏன்னா அறியாம. ஒவ்வொரு மாநிலத்திலும் விவசாய சங்கம் இருக்கிறது. அந்த அனைத்து விவசாய சங்கமும் தேசிய விவசாய சங்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம போய் பிரதமரை சந்திக்கிறோம். தேசிய நதிநீர் இணைப்புக்கு எல்லாரும் டெல்லியை நோக்கி போராட்டம் பண்றோம். இது ஒன்றே தான் விவசாயிகளுக்கு தீர்வு. இது ஒன்று போதும். இலவசம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. விவசாயிகள் அனைவரும் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக மாறுவதற்கு ஒரே வாய்ப்பு. அடுத்து இந்த சிறு உரையை முடித்து எங்களுடைய கரூர் மாவட்டத்திலே ஏப்ரல் 19ஆம் தேதி விவசாயிகள் மின்சாரத்துக்காக, இலவச மின்சாரத்துக்காக 35 பேர் 45 பேர் சுட்டுக் கொண்டாங்க. அதுல ஏடசந்தூரில் 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்களின் சார்பாக, அவங்களுடைய நினைவின் சார்பாக, ஏழுமணி இளைஞர் அமைப்பின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறது. அது அனைத்து விவசாய சங்கமும் கூடி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வேண்டும் என்று எங்களுக்கு வாய்ப்பளித்த ஏழுமணி இளைஞர் அணி இளைஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துகிறேன்.